morning. November 4, 2025, Hindu newspaper discussion. Okay. First shift focus to nutrition security. PM tells அதாவது ஃபுட் செக்யூரிட்டியிலேருந்து இப்போ நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகேவா? இப்போ நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ரீசெண்டாக நடந்த எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர், பெட்டர் மேப் ஆஃப் ஜீனோமிக் பயோடைவர்சிட்டி, அதாவது என்னன்னா ஜீனோமிக் மேப்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதாவது அப்போ இதில் 3 விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயோ ஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ணுறது. ஜீனோம் ப்ராஜெக்ட் எதுக்கு நடக்குது? இப்போ கிராப்ஸ்லையாக இருக்கட்டும் ஹியூமன்லையாக இருக்கட்டும் ஜீனோம் ப்ராஜெக்ட் எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னா பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கிராப்ஸை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஜீன் எடிட்டிங் மூலமாக. அதே மாதிரி ஹியூமனில் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீனோம் இது பண்ணுவோம். ஓகேவா? அப்போது மால் நியூட்ரிஷன் எதனால் கிரியேட் ஆகலாம் அப்படின்னா ஜெனட்டிக்கல் டிசார்டர் மூலமாக கிரியேட் ஆகலாம். அப்போ ஜெனட்டிக்கல் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணி வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஜீனோம் எந்த இடத்துல ஜீன் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல எடிட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ஃபிலிம்ஸ்லையோ இல்லை மெயின்ஸ்லையோ என்ன இருக்கும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றியோ இல்லை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றியோ இல்லை எலக்டரல் ரோல் பற்றியோ கண்டிப்பாக என்ன இருக்கும்? நியூஸ் இருக்கும். அடுத்த 12 ஸ்டேட்ஸில் என்ன பண்ண போகிறாங்க? கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதில் தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே, அப்போ ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் என்ன பண்ண போகிறாங்க? கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பீகாரை விட ஷார்ட் ஸ்பேன் கிடையாது, இருந்தாலும் 1 இயர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபிலிம்ஸில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன, எலக்ட்ரல் ரோல்ஸ்னால் என்ன, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்போ நடத்துவாங்க, எலக்ட்ரல் ரோல் எப்போ நடத்துவாங்க, அதுக்கு இருக்கக்கூடிய மைனர் டிஃப்ரென்சஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சென்னை போர்ட் டு கெட் டீப்பர் சேனல்ஸ் ஃபார் லார்ஜர் வெசல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பே ஆஃப் பெங்காலுக்கும் ஓகே அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரேபியன் சீக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. எதனால் பே ஆஃப் பெங்காலில் நம்ம ட்ரென்ச்சை இன்க்ரீஸ் பண்ணணும், எதனால் அதை எமர்ஜென்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம், கேரளா கோஸ்ட்டை வந்து சப்மர்ஜென்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை ட்ரென்ச்சஸை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ண, அதாவது என்ன பள்ளம் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஃபார் லார்ஜர் வெசல்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதில் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றதே என்விரான்மெண்ட்டில் மெயின்ஸ் டாபிக் ஒரு பெரிய போர்ஷன்ஸ் ஃபிலிம்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாட்டிக்கில் கவர் பண்ணும்போது கவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதை பற்றி அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, ஏன் இதை வந்து எமர்ஜென்ட் கோஸ்ட், அதாவது பே ஆஃப் பெங்காலை வந்து எமர்ஜென்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம், கேரளா கோஸ்ட்டை வந்து சப்மர்ஜென்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரபி ரிலேட்டடாக பார்த்துப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சீக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ் ஃபோம் அட் பட்டினப்பாக்கம் பீச். பட்டினப்பாக்கம் பீச்சில் என்னென்னா ஃபோம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. எதனால் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்பேட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால தான் ஃபோம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பாஸ்பேட்டை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோப்பில் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறோம், ஷாம்புவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது ஃபோம் கிரியேட் ஆகுது, அதுக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட். அதே தான் ஓஷன்ஸ்லேயும் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதில் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பீப்புளுக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது, ப்ளஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணாததுனால அது மூலமாக பாஸ்பேட் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது பீப்புளுக்கு பொல்யூஷன்ஸ் பற்றி அவேர்னஸே இன்னும் இல்லை அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ அவனுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை வந்து சீவேஜ் பிளான்ட்டை ட்ரீட் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்டு, ஓகே, பாஸ்பேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரிலேட்டடாக என்விரான்மெண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ்மா உமன் வேர்ல்ட்ஸ் கப். நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஓகே. ஸோ உமன் வேர்ல்ட்ஸ் கப் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தோன்னா வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது என்னென்னா நீங்களாம் என்னென்னா ஃபேக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சும்மா பேசியிருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃபேக்ட் எப்போ உமன் டீம் வந்து ஜாயின் பண்ணாங்க, ஓகே, அதை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி லைட்டாக ஃபேக்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கேரளா ஸ்டோரி அப்படின்றது எராடிகேட்டிங் பாவர்ட்டி ஷுட் பி சீன் அஸ் நெவர் எண்டிங் டாஸ்க் அப்படின்றது. அதாவது ரீசெண்டாக நியூஸில் நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா கேரளா வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்றது தான். ஓகே. கேரளாவோட டெவலப்மெண்ட் மாடல் என்ன கேரளா மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அவங்க டீசென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்ணாங்க, குடும்பஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஃபாலோ பண்ணாங்க. அந்த குடும்பஸ்ரீயில் என்ன இருப்பாங்க அப்படின்னா அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அஃபிஷியல்ஸ் அப்படின்றது நம்ம ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க.
ஓகேவா. ஸோ எக்ஸ்டென்சிவாக கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எராடிகேட்டிவ் ப்ராஜெக்ட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபேமிலிஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாவர்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்றது தான். அப்போது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படின்றது ஒன்ஸ் எராடிகேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப வரக்கூடியவங்களும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றத பாதுகாத்துட்டு இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அப்போ ஜென்ரலாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாவர்ட்டி காசஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, ஓகே, வே ஃபார்வர்ட் என்ன, கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட். ஓகேவா. ஸோ கேரளா வந்து பார்த்தோன்னா ஏன் டெவலப்மெண்ட்லேயும் எஜுகேஷன்ஸ்லையும் ப்ளஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட டெவலப்மெண்ட் மாடல் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடியோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கேரளா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஐடி ட்ரீம் இட் ஹஸ் கிராஸ் ரோட் அப்படின்றது ஏன்னா ஐடி ட்ரீம் அதாவது ஏஐ ஐடி இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இதை தான் பேசியிருக்காரு. ஓகேவா. ஸோ ஐடி அப்படின்றது என்னன்னா இஸ் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். முன்னாடி என்ன கோடிங் டிகோடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே என்ன பண்ணுது, ஏஐ பண்ணுது. ஸோ இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எது ஒரு ரீசன் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் தான், சாரி ஏஐ தான். அப்போது அதை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க பெரிய இதே என்னென்னா ஸ்கில்லிங் தான், ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங். ஓகே, ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிப்பான். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இவர் சொல்லியிருக்காரு. எஜுகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டம், ஓகே, ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மேன் பவர் அண்ட் மைண்ட் பவர், அதாவது என்னென்னா இன்னோவேட்டிவாக சில ஐடியாஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ ஐடி அப்படின்றது என்னென்னா சும்மா கோடிங் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இவர் வந்து பேசியிருக்காரு. ஓகேவா. ஸோ அப்போது ஜென்ரலாக ஐடி செக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ் குளோபல் ரியாலிட்டிஸ் என்ன அப்படின்னா H1B விசாஸோட பாலிசி, யூஎஸ் டேரிஃப்ஸு, ஓகே, ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமி, ஓகே, ட்ரேட் வார்ஸ், இது எல்லாமே என்னென்னா ஐடி செக்டர்ஸை இம்பாக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதற்கான ரீசன்ஸை மட்டும் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு த கேஸ் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்றது அதாவது என்னென்னா நம்மளோட as of 2025 ஜூன் படி இந்தியாவோட இன்ஸ்டால்டு க்ரீன் பவர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 50% அட்டைன் பண்ணிட்டோம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஆனால் ஜென்ரேட் பண்ணுறது என்னவோ 22% தான். அப்போ 100% எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபியூவல் இதில் 100% யூஸ் பண்ணுறதுல எனர்ஜியில் 22% தான் யார் கொடுக்குறா அப்படின்னா க்ளீன் எனர்ஜி கொடுக்குது. க்ளீன் எனர்ஜி மீன்ஸ் இஸ் அ க்ரீன் எனர்ஜி, சோலார், ஹைட்ரோ பவர் இந்த மாதிரி இருக்கிறதுல. ஓகேவா. இப்போ ரிமைனிங் 78% இன்னும் யார் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா, கோல் பேஸ்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு சோலார்ட்டையோ இல்லை ஹைட்ரோ பவர்கிட்ட போகிறது மட்டுமே ரீசன் என்னென்னா எஃபிஷியண்டான மெத்தடாக இருக்காது. அடுத்த எஃபிஷியண்டான மெத்தட்னா எஃபிஷியன்சியாக நம்ம எப்படி பவரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்ல இருந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம எஃபிஷியன்ஸாக எப்படி டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்லா இருக்கு ஆர்டிகல். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரேஸ் ரீகாஸ்ட் இன் யூஎஸ் பாலிடிக்ஸ். ஆல்ரெடி யூஎஸில் எப்படி ரேசிசம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக தேவையில்லை. ஓகே. ஸோ ஆனால் யூஎஸோட பாலிடிக்ஸ் அப்படின்றதுனால வேணும்னா ரேசிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டாக வேணால் ரீட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். மற்றபடி இந்த ஆர்டிகல் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரெடிஷ்னல் டெஸ்டினேஷன் டிக்ளைன். என்னென்னா யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரேட் ஆகி போகிறது வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமி, இப்போ நடந்த ட்ரேட் வார், H1B விசாஸ், இது எல்லாமே தான். அப்போது ஸ்டூடெண்ட்டோட அவுட்ஃப்ளோ அதாவது என்னென்னா ஸ்டடீஸ்க்காக ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா அது ஏன் கம்மியாகுது அப்படின்றதுக்கு இது எல்லாமே ரீசனாக இருக்கும். ஓகே, அங்கே நடக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸாக இருக்கலாம், அது எல்லாமே. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது OECD. ஓகே, அந்த குரூப் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே. நெக்ஸ்ட் நீட் ஃபார் ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் ஃப்ரம் ஃபுட் செக்யூரிட்டி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் இல்லையா, ஃபுட் செக்யூரிட்டி டு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பற்றி. ஓகேவா. ஸோ அப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்கு நம்ம நிறைய ஸ்கீம் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வச்சிருக்கோம், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா COVID-19 அப்போ ரன் பண்ணோம், அது எல்லாமே அப்போ பண்ணோம். இப்போ நமக்கு ஃபுட் செக்யூரிட்டின்ற நீடை தாண்டி நமக்கு என்ன தேவை அப்படின்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி நீடு வந்து தேவைப்படுது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இதில் பேசியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் டு ஃபைண்ட் ஆடியோ லிங்க்டு பிரேன்சிங் டேம்பர்டு அப்படின்றது. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, டெலிஃபோனிக் டேப்பிங் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது ஆர்டிகல் 19 கீழே டெலிஃபோனிக் டேப்பிங் அப்படின்றது கரெக்டாக தப்பா அப்படின்றது தான். ஓகே. ஸோ டெலிஃபோனிக் டேப்பிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்தில் இருக்கும், அதை லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட் மேப் டீநோட்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரைபல் ரிசர்வ்ஸ். ஆல்ரெடி கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அதில் நம்ம ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீநோட்டிஃபை பண்ணணும் ட்ரைபல் ரிசர்வ்ஸ்.
ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். ஆல்ரெடி நம்ம பேசினது தான் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸு, ஓகே, அதை இன்னும் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து என்ன ரெகுலேட், அதாவது அதை வந்து தடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கணும். இதுக்குன்னே தனியாக டிஜிட்டல் லிட்ரஸி கொண்டு வரலாம். ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, பட் ஆனால் இன்னும் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை சென்டர் ரிலீசஸ் ஆன் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்றது. ஸோ அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். டெலிகாம் கம்பெனிஸு கிராஸ் ரெவன்யூ அப்படின்றது மொத்தமாக எவ்வளோ வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னா கவர்மெண்ட் டேக்ஸ்லாம் போக, கவர்மெண்ட் டிடக்ஷன்ஸ்லாம் போக மீதி அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்றது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து போய் சொல்கிறாங்க, அதை ஒழுங்காக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போது இதில் ஒரு டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் போதும் என்ன. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ப்ரைவேட் கம்பெனிஸோ, அதாவது அந்த கம்பெனிஸோட க்ரோத்தை பற்றி, அடுத்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வென்டரிஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்போ அதில் ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ணுற ஒரு சர்வேமா. ஓகே, அதில் 5 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா என்ன நியூ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க, ஓகே, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, சப்ளையர் டெலிவரி டைமுக்குள்ளே முடிச்சிருக்காங்களா, அடுத்தது புது இன்வென்டரிஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த 5 இண்டிகேட்டர்ஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி ரிலீஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் குளோபல் நியூஸு. ஹங்கர் மானிட்டர் கன்ஃபார்ம்ஸ் ஃபெமைன் இன் தர்ஃபர் எல் ஃபசார் அப்படின்றது. இந்த சுடானில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் அடிக்கடி நியூஸில் இருக்குது. ஏன்னா சுடானில் போயிட்டு இருக்க பேராமிலிட்டரி இஷ்யூஸ்னால. இப்போ தர்ஃபர் எல் ஃபசார் அப்படின்ற ஒரு ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மேப் பேஸ்டு கொஸ்டின் பிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அந்த ஃபெமைன் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது எங்கே அப்படின்னா தவிலா மெல்லிட் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனு. ஸோ அந்த தவிலா மெல்லிட் அந்த ரீஜனையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் ஜஸ்டிஃபைஸ் டிசிஷன் டு ரீஸ்டார்ட் நியூக் டெஸ்ட். ஸோ நியூக்ளியர் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா சைனா பண்ணுறாங்க, பாகிஸ்தான் பண்ணுறாங்க, ஈரான் பண்ணுறாங்க, அதனால நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி இஸ் கொஸ்டினபிள், நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி இஸ் கொஸ்டினபிள், என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸ்லாம் வச்சுருந்தோம் நம்ம. ஓகே, நியூக்ளியர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸாக இருக்கட்டும், இல்லை மிசைல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாமே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஸ்டினபிள் ஆகுது, ஆர்ம்ஸ் ரேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ செக்யூரிட்டி இஸ் அட் ரிஸ்க். ஓகேவா. ஸோ அதுதான் இதில் ரீசன்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஆல்ரெடி இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணது இன்னும் நியூஸில் வரும். ஓகேவா. ஸோ அடுத்தது கண்டிப்பாக இன்னொரு 2-3 எடிட்டோரியல் எழுதாமல் விட மாட்டாங்க. அப்போ அந்த ஃபேக்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க நமக்கு. ஓகே, எப்போ ஃபஸ்ட்டு உமன்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே, என்னென்ன இஷ்யூஸ் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அப்போ கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.